ஹலோ கைஸ், இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிற ஒரு இடம் வித்தியாசமான இடம். இது என்னென்னு சொன்னால் அந்த பாசிக்குடா ஏரியாவில் இருக்கிற ஒரு இடம் தான் இது. இதில் பேர் பிஜன் ஐலண்ட் சொல்லுவாங்க. எல்லோரும் பாசிக்குடாவுக்கு வந்தால் அந்த பீச், அதை அண்டி இருக்கிற அந்த ஹோட்டல்ஸ், அந்த இடங்களுக்கு தான் வந்து போகிறது வழக்கம். ஆனால் இந்த இடம் வந்து கட்டாயம் ஒரு வித்தியாசமாக இருக்க போகுது. இந்த இடம் வந்து எனக்கும் தெரியாது, என் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் தான் சொன்னது. இந்த இடத்த போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ நாங்கள் பாசிக்குடா ரோட்டில் தான் போயிட்டுருக்கிறோம். இதுதான் பாசிக்குடாவுக்குரிய மெயின் ரோடு. இதில் வந்து நாங்கள் ஒரு கிரவல் ரோடு ஒன்று வரும் வலது பக்கம். அந்த ரோடெல்லாம் நாங்கள் இப்போ அந்த இடத்துக்கு போகிறதுக்கு வழி வந்து இது தான். ஸோ அந்த இடத்த நோக்கி தான் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். ரோட் கொஞ்சம் மோசம்தான், இருந்தாலும் வந்து கார் போகக்கூடிய அளவுக்கு இந்த ரோட் இருக்கிறது. இது ஒரு பாசிக்குடாவில் ஒரு வித்தியாசமான இடம் என்று தான் நான் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் பாசிக்குடாவில் வந்து இந்த இடங்கள் வந்து எல்லாருக்கும் தெரியாது. இதில் இன்னொரு இடம் இருக்குது, எலிஃபண்ட் ராக் என்ற ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்தையும் நாங்கள் ஒரு நாளைக்கு போய் பார்ப்போம். பாசிக்குடாவில் இருக்கிற என்ன ஸ்பெஷல்னு சொன்னால் இங்கே வந்து அலைகள் இருக்காது இந்த பீச்சில். அதால் வந்து இதை குளிக்கிறதுக்கு எல்லோரும் யூஸ் பண்ணுறது. அதால் தான் இந்த இடத்துக்கு அவ்வளவு ஃபேமஸ். ஃபாரினர்ஸாக இருக்கட்டும், இலங்கையிலேருந்தும் நிறைய வெகு தூரங்கள்லேருந்து நிறைய பேர் இங்கே வாரத்துக்கான ரீசன் அதுதான். இப்போ நாங்கள் அந்த பிஜன் ஐலாண்டுக்கிட்ட வந்துட்டோம். இதில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது. இந்த ஏரியாவில் நாங்கள் காரை பார்க் பண்ண போகிறோம். பார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் நாங்கள் நடந்து போய் தான் இந்த பீச்சை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறோம். ஸோ இப்போ நாங்கள் இந்த இடத்துல பீச்சை காரை பார்க் பண்ண போகிறோம். இது கிட்டத்தட்ட அந்த பீச் அண்டிய ஓரம்தான், காடுமாக இருக்குது. ஆனால் இது பீச்சை நோக்கி தான் இந்த இடம் போகுது. இதே ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே நாங்கள் போயிடலாது. ஸோ நாங்கள் இப்போ இதில் காரை பார்க் பண்ண போகிறோம். ரைட், இப்போ நாங்கள் அந்த பீச்சுக்கு வந்துட்டோம். இதுதான் அந்த பிஜன் ஐலண்ட் என்று சொல்லப்படுற அந்த இடம். பார்த்தாலே அவ்வளோ வடிவாக இருக்குது. இதில் பெருசாக ஆட்கள் இல்லை. ஏன்னு சொன்னால் அந்த இடம் எல்லாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். எல்லா இடத்துலையும் கற்கள் இருக்குது. இப்போ மட்டக்களப்பில் இருக்கிற நிறைய இடங்களில் இந்த மாதிரி கற்களை வந்து கரைகளில் பார்க்க முடியாது. மணல் சார்ந்த இடமாக தான் இந்த பீச்சஸ் வந்து மட்டக்களப்பு ஏரியாவில் இருக்கும். இதில் வந்து ஃபுல்லாகவே கல்லாக இருக்குது. அதெல்லாம் இந்த பீச்சில் அலைகள் குறைவு. நானும் என் ஃப்ரெண்டும் தான் வந்தேன் நாங்கள் இந்த பீச்சை பார்க்குறதுக்கு. பெருசாக ஆழம் ஒன்றும் இல்லை, ஆனால் ஃபுல்லாக கல்லாகவே இருக்குது. நாங்கள் நடக்கக்குள்ளே கொஞ்சம் பார்த்து நடக்க வேண்டியிருக்கும். ஏன்னு சொன்னால் காலில் வந்து இந்த கற்கள் வந்து கூர்மையாக இருக்கிறதால எங்களோட காலை வந்து கிழிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் நாங்கள் ஒரு வாக் கொண்டு போனோம். பார்க்குறதுக்கே ஒரு வித்தியாசமாக இருந்தது இந்த பீச். ஏன்னு சொன்னால் இந்த மாதிரி பீச்சஸ் வந்து கூட அந்த ஃபாரின் கண்ட்ரீஸில் தானே இந்த மாதிரி கற்களோடு சேர்ந்த பீச்சஸ் வந்து நாங்கள் பார்க்கலாம். அப்போ இங்கே பார்க்கக்குள்ள இது வந்து ஒரு புதுமையாக இருக்குது. மற்ற நாங்கள் கோல்ஃப் ஃபேஸில் போனாலும் இந்த மாதிரி கற்களை பார்க்கலாம். அது சில இடங்களில் வந்து செயற்கையாக வந்து கற்களை போட்டிருப்பாங்க, அந்த கடல் அரிப்பை தடுக்கிறதுக்காக. ஆனால் இது வந்து இயற்கையாக அமைஞ்சிருக்கிறதால பார்க்குறதுக்கு அவ்வளோ வடிவாக இருந்தது. இயற்கை என்றாலே அவ்வளோ அழகு தான். நாங்கள் தான் அதை தேடி ட்ராவல் பண்ணணும். அதை பண்ணக்குள்ள அதில் இருக்கிற ஒரு ஹாப்பினஸ் வந்து வேறு எங்கேயும் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ வித்தியாசமான இடங்கள் நிறைய ஸ்ரீலங்காவில் இருக்குது. நாங்கள் ஒவ்வொன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஃபுல்லாகவே கல்லை கல்லை வந்து பெரிய குன்றுமாக இருக்குது. இடையில் இருக்க அந்த பெரிய ஒரு அந்த குன்றுக்கு நாங்கள் ஒருக்கா போய் பார்ப்போம். இப்போ நீங்கள் இங்கெல்லாம் பார்க்குற சைட்டில் தான் பாசிக்குடா இருக்குது. இதில் நடந்து போனாலும் பாசிக்குடாவுக்கு நீங்கள் போய் சேரலாம். பாசிக்குடா பீச், இந்த குளிக்கிறதுக்கு ஏற்ற இடத்த நீங்கள் போய் பார்க்கலாம். இப்போ பாருங்கள் அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லி இந்த பீச். இப்போ நாங்கள் அந்த கடலுக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் தூரம் போய் அந்த மலையில் ஏறி பார்ப்போம். அவ்வளோ சின்ன இடம் ஒன்று இல்லை, பெரிய ஒரு மலை தான் இது. ரெண்டு சொல்ல இல்லாத ஒரு குன்றுன்னு சொல்லலாம். அங்கேயும் ரெண்டு பெரிய குன்றுகள் இருக்குது. அந்த இடத்துக்கு போயிடலாம். ஏன்னா அது கொஞ்சம் டீப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதால் அதுக்கு நாங்கள் போயிடலாது. நாங்கள் இந்த இடத்துல இருந்து பார்த்துட்டு அப்படியே விட்டு போகிறது தான். பார்க்குறதுக்கு அவ்வளோ வடிவாக இருக்குது இந்த பீச்.
இந்த அலைகள் வார இடங்கள் அந்த இடங்களில் தான் கற்கள் இல்லைன்னு நினைக்கிறேன். அங்கால போனோம்னு சொன்னால் கொஞ்சம் ஆழமாக இருக்கும். ஆனால் இந்த இடங்களில் தண்ணியிலே வந்து அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற கற்கள் எல்லாமே தெரியுது. அவ்வளோ கிளியராக இருக்குது இந்த பீச். ஸோ பெடிக்குள்ள பாசிவிட வந்தீங்கன்னா இந்த இடத்த கட்டாயம் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே காய்ஸ், இந்த வீடியோ நான் முடிச்சுக்கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.